புதிதாக தேர்தல் களத்துக்காக நாங்கள் ஒரு புதிய தொழில்நுட்பத்தோடு புதிய புரட்சி செய்வதற்காக எல்இடி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அனைத்து கட்சியினரும் பயன்படுத்தக்கூடிய இரவு நேரங்களில் கையில் ஏந்தி சென்று வாக்காளர்களிடம் வாக்கு சேகரிக்க செல்வதற்காக நாங்கள் ஒரு புதிய முயற்சி இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுக்கு நல்ல ஒரு பலத்த வரவேற்பு இருக்குது மக்கள் மத்தியில். நல்லபடியாக இது அரசியல்வாதிகளை கொண்டே காமிச்ச பிறகு எல்லாமே புதுசாக இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் எல்லாமே பார்த்துட்டு ஒரு ஆர்வமாக பார்க்குறாங்க. எல்லாம் வேட்பாளர் அறிவிப்புக்கு பிறகு இதை நாங்கள் பயன்படுத்திக்கிறேன் இருக்காங்க. சில பேர் ஒரு பூத்துக்கு 1 வீதம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சாதாரண புதுக்கோட்டையில் 200 பூத்து இருக்குது, இப்போ 234 பூத்து நம்ம இருக்குனாக்கா ஒரு பூத்துக்கு 1 கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு 4 இடத்துல இதை ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நம்ம ஃபஸ்ட்டு. அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது வரைக்கும் நம்ம போஸ்டர் கொடி இது தான் கொண்டு போயிருக்கிறோம். இரவு நேரத்தில் நம்ம அதை கொண்டு போகிறதுக்காக ஒரு யோசனையில் நாங்கள் இது ஒரு புதிய முயற்சியாக எடுத்து இதை செஞ்சுருக்கிறோம். இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. இதுக்கு எல்இடி இதை தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 6 மாத உழைப்பு தேவைப்பட்டது. 6 மாத உழைப்பு. இதை ஒவ்வொன்றும் செஞ்சு பார்த்தோம். பேட்ரி பேக்கப் எவ்வளோ நேரம் நிற்கணும், அது ஹீட் ஆகுதா ஆகலையா, அது என்ன மாதிரி, எல்இடி எவ்வளோ நேரம் எரியும், எவ்வளோ நேரம் சரியாக இருக்கும், இது நிறையா டெஸ்ட் பண்ணி நான் மட்டும் இல்லை, நான் சொல்ல அது எப்படிங்கிறத என்னுடைய சகோதரர்கள் இன்னும் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, மதுரையில் ஒருத்தர் இருக்கிறாரு, எல்லாருமே இருந்து இந்த விஷயத்தை ஒன்றிணைச்சு கரெக்டாக இதை இப்போ சரியாக கொண்டு வந்திருக்கிறோம் நல்ல பாதைக்கு. வரவேற்பு நல்லா இருக்குது. அதாவது ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது நல்லா இருக்குது. ஒரு புது விதமாக இருக்கிறதுனால என்னென்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா எல்லா சேனல்கள்லையும் போகிறதுனால எல்லாருமே கூப்பிட்டு கேட்குறாங்க.